ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், விருப்பங்கள், சூழ்நிலைகள், பலவீனங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது, மனிதனிடத்தில் என்ன செய்திருக்கிறது என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு புதிய உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. இது புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறதினாலே பழைய உடன்படிக்கை என்னவாயிற்று? அது ரத்து பண்ணப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை மறைந்து புதிய உடன்படிக்கை அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாகி இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் தவறு இல்லை என்றால், அதில் குறை இல்லை என்றால் புதிய உடன்படிக்கை என்று வரவேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக சத்தியம் சொல்லுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் விசேஷம் என்னவென்றால், அது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பலத்தின் அடிப்படையில் அல்ல, நமது தகுதியின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். நமக்கு சரியாக தோன்றுகின்ற வழிகள் என்று ஒன்று உண்டு. உலகத்தில் சிறந்ததாக தோன்றுகின்ற வழி என்று ஒன்று உண்டு. உலக பழக்க வழக்கம் என்று ஒன்று உண்டு. ஆனால் தேவன் நியமித்திருக்கிற வழி என்று ஒன்று உண்டு. நமக்கு சிறந்ததாக தெரியலாம், நம்முடைய உணர்வுகள் ஒன்றை சரி என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நியமித்திருக்கிறது தான் சரியான வழி என்று சத்தியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது ராஜா ராஜாவாக வந்தவுடன் உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர விரும்புகிறார். இந்த நோக்கத்தில் ஏதாவது தவறு இருக்கா? இல்லை. ஏனென்றால் அவர் தேவனை அதிகமாக நேசிக்கிறார்.
அங்கு தேவனுடைய தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது தேவனுக்கு வீடு இல்லையே. கேதுரு மரங்களினால் இருக்கிற இடத்துல நான் இருக்கும்போது அவருக்கு அங்க என்ன இல்லை? வீடு இல்லையே என்று அவருடைய மனம் வாடுகிறது. அந்த உடன்படிக்கை பட்டியில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஒரு புதிய வண்டியை செய்து அந்த வண்டியில் உடன்படிக்கை பெட்டியை வைத்து அவர் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். வரும் வழியில் அந்த வண்டி சாயும் பொழுது ஊசா என்கின்றவர் அதை தாங்கி என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். அவர் பிடிக்கலாட்டி உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சிரும்? கீழே விழுந்துரும். இதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல. தாவீது ராஜா நினைத்த நோக்கமும் நல்லதுதான். அங்கு ஊசா செய்த செயலும் நல்ல செயல்தான், அது தவறான செயல் அல்ல. ஆனால் ஊசாவிற்கு என்ன நடந்தது? அவர் மரித்து போனார். வேதம் சொல்லுகிறது தேவன் அடித்தார் என்று சொல்லுகிறது. இங்கு தாவீது ராஜாவுக்கு ஒரு குழப்பம் வந்துருது. என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தானே, ஏன் இந்த இடையூறு, ஏன் இந்த தடை, ஏன் ஊசா மரித்து போக வேண்டும்? அதற்கான பதில் தான் இந்த வசனம். மறுபடி வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும். தேவனை தேடுவதற்கு சரியான வழி என்று ஒன்று இருக்கிறது, தவறான வழி என்று ஒன்று இருக்கிறது. இந்த வெளிப்பாட்டை அங்கு தாவீது ராஜா பெற்றுக்கொள்ளுகிறார். சரியான வழி என்பது நாம் நினைக்கின்ற வழி இல்லை, நமக்கு பெஸ்ட் சிறந்தது என்று தோன்றுகிற வழியும் இல்லை, நம்முடைய உணர்வுகள் மிகுதியால் நாம் செய்கின்ற வழியும் இல்லை. தேவன் நியமித்திருக்கிற வழிதான் என்ன வழி? சரியான வழி. தேவன் நியமித்திருக்கிற வழி என்ன வழி? நீங்க யாத்ராகமம் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியில் உள்ள கம்பிகளை அந்த பெட்டியிலிருந்து பிரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். அது பேழையிலேயே அந்த கம்பி என்ன செய்யணும்? இருக்கணும். லேவியர்கள் கோத்திரத்தில் தான் ஆசாரியர்கள் இருக்க முடியும். அந்த ஆசாரியர்கள் அந்த கம்பியை தங்கள் தோள்களில் என்ன செய்யணும்? சுமக்கணும். இதுதான் ஆர்டர், டியூ ஆர்டர். அப்படி என்றால் தேவன் நியமித்திருக்கின்ற அணுகுமுறை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் இங்க தாவீது ராஜா சொல்கிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும். ஆசாரியர்கள் அவர்கள் தோள்களில் வைத்து அதை சுமக்காமல் புதிய வண்டி. ஒரு ராஜா தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரு வண்டி கொடுக்கணும்னா அவர் எப்படி கொடுப்பாரு? அதுவும் தாவீது ராஜா கொடுத்தாருன்னா எப்படி கொடுத்திருப்பார்? அவர் ஆலயம் கட்டுவதற்கு அங்கு கொடுத்திருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அரசாங்க கஜானாவிலிருந்தும் கொடுத்திருப்பாரு, தன்னுடைய சொத்து முழுவதும் என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா கொடுத்திருக்கிற புது வண்டி. ஆனா அது தேவன் நியமித்த முறை அல்ல. இதை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள்? நீங்க பழைய உடன்படிக்கையில எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள், அங்க ஏலியின் பிள்ளைகள் அந்த போரில் தோற்று போகும்போது உடன்படிக்கை பெட்டி யார்கிட்ட போயிரும்? பெலிஸ்தர்கள் கிட்ட போயிரும். அந்த பெட்டியின் நிமித்தம் அந்த மக்கள் வாதிக்கப்படுகிறார்கள். இதை அறிந்து கொண்டவுடன் ஒரு புது வண்டியில அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சு விடுவாங்க? அனுப்பி விடுவாங்க. அங்கு தேவன் நியமித்த அணுகுமுறையை மறந்துவிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற மக்களுடைய அணுகுமுறையை அவங்க என்ன செய்து கொள்றாங்க? கற்றுக்கொள்றாங்க. இங்க என்ன நடக்குது பாருங்களேன். அடுத்து மறுபடி வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம்
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், அங்கு ஆசாரியர்கள் தங்கள் தோளில் அந்த பெட்டியை என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே என்றால் அவர் நியமித்த முறைமையின்படி அவங்க என்ன செய்யல. அதனாலே அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். இன்றைக்கு இதுல நிறைய சத்தியங்கள் இருக்கு. ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல. இன்றைக்கு நமக்கு ஒரு அணுகுமுறையை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த அணுகுமுறை நம்முடைய செயல்முறைகளின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பலத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய சுய முயற்சியில் இல்லை, பக்தி செயல்களில் இல்லை, உணர்ச்சிகளின் அடிப்படையில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு எதனால நமக்கு தைரியம் உண்டாயிருக்குதா? அவருடைய இரத்தத்தினாலே. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய உடன்படிக்கையில தேவன் நியமித்திருக்கிற அணுகுமுறை, அவரிடத்தில் செல்லக்கூடிய, அவரது பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய அந்த அணுகுமுறை இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அதை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது வாசிக்கலாம் 1 நாளாகமம் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும். இன்றைக்கு நாம் நியாயமான முறையில் தேடாமல் போனால் நாம் மரிச்சு போறது இல்லை, தேவன் நம்மை தண்டிப்பது இல்லை. ஏனென்றால் இந்த தண்டனை யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நாம் மரித்து போக போறது இல்லை, ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுகிற இடத்தை நாம என்ன செய்கிறோம்? தவற விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். இந்த அடிவிழ பண்ணினார் என்ற வார்த்தையின் பொருள், அதற்கு என்ன பொருள் என்றால் ஆங்கிலத்துல பிரீச் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தீர்ப்பு, இடைவெளி. ஆதாமுடைய பாவத்தினால் நமக்கும் தேவனுக்குமான ஒரு பிரிவு. அந்த பாவம் தேவனையும் மனிதனையும் என்ன செஞ்சது? பிரித்தது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஒரு இயல்பு உண்டு. பாவத்தினால் அந்த பரிசுத்தத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அது ஒரு கேரக்டர், ஒரு நேச்சர், ஒரு இயல்பு. அந்த பரிசுத்தத்துல பாவத்தினால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்றேன். யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும்,
சீனாய் மலையில தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்க அவர் ஒரு நாளை குறிக்கிறார். நான் சீனாய் மலையில இறங்க போறேன், உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று மோசேயோடு பேசுகிறார். அடுத்தவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், மலைக்கு, சீனாய் மலைக்கு பக்கத்துல அதனுடைய எல்லையை சுற்றி யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஒரு மிருகமாகிலும் வந்து என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏனென்றால் அதை தொட்டா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மரிச்சு போயிடுவாங்க. அங்க மோசையிடம் அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாளும் வரும், அவருடைய பிரசன்னம் அங்கு இறங்குகிறது. மோசே அந்த மலை மீது ஏறி போகிறார். அவரிடம் மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், இதை நீ மக்கள் கிட்ட சொன்னியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மக்களை அவர் கொல்ல வேண்டும் என்றால், அவர் அடிக்க வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? உங்க பிள்ளைய நீங்க வெளியே அனுப்புறீங்க, ஜாக்கிரதையா இருப்பா, பத்திரமா இருப்பா, எத்தனை முறை சொல்லுவோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். போயிட்டேன்னு சொல்லி எனக்கு என்ன செய், ஃபோன் பண்ணுன்னு சொல்லுவோம். ஃபோன் பண்ணி கேட்போம், எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிற? இதனுடைய நோக்கம் என்ன? அன்பு, அக்கறை, இல்லையா? இதே அன்பும் இதே அக்கறையும் தேவனுக்கு இருந்தது. திரும்ப திரும்ப மோசே கிட்ட சொல்வாரு, நீ சொல்லிட்டியா, நீ சொல்லிட்டியா? அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, தெரியும். அவருடைய இருதயத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பரிசுத்தத்துல பாவமுள்ள மனிதனோ மற்ற காரியங்களோ நிற்கும் பொழுது அது இறந்துவிடும். அந்த பரிசுத்தத்துக்கு அப்படி ஒரு இயல்பு. எப்படி கரண்ட்டை தொட்டா நமக்கு என்ன அடிக்கும்? ஷாக் அடிக்கும், இல்லையா? கரண்ட் ரொம்ப மோசமா, கொடுமைக்காரதா, இல்லை நம்ம மேல ஏதாவது கோபம் வச்சிருக்குதா? இல்லை, அதோட கேரக்டர் அது. அதை தொட்டா என்ன செய்யும்? ஷாக் அடிக்கும். அதை எப்படி பாதுகாப்பா கையாள முடியுமோ அப்படிதான் என்ன செய்ய முடியும்? கையாள முடியும். இது தேவனுடைய இயல்பு. இந்த பிரிவை, இந்த இடைவெளியை சரி செய்வதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்தமான இரத்தம் தேவை. எல்லாருடைய இரத்தமும் பாவத்திற்கு கீழாக இருந்தது. இன்னும் ஒரு காரியம், பூமியின் மீது ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது, மனிதருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. பூமியை படைத்து மனிதனையும் படைத்து நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று பூமியின் மீது உள்ள அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். மனிதன் அறிந்தோ அறியாமலோ அதை யாருக்கு கொடுக்கிறார்? சாத்தானுக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் போது அவன் சொல்லுகின்ற காரியம், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா? எனக்குன்னா யாரு? பிசாசானவன். தேவன் உலகத்தை படைத்து மனிதன் கையில கொடுத்தாரா, பிசாசு கையில கொடுத்தாரா? மனிதன் கையில கொடுத்தார். ஆனா இங்க பிசாசு என்ன சொல்றா? இவைகள் எல்லாம் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா? சாத்தான் கையில. அதை இழந்து போனது யாரு? தேவனா மனுஷனா? மனுஷன். தேவனோட இன்னொரு கேரக்டர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்மளை போல இல்லை. நாம 10 விஷயத்துல ஒரு 5 விஷயத்துல கரெக்டா இருப்போம், 4 விஷயத்துல எப்படி இருப்போம்? பலவீனமா இருப்போம். ஆனா அவர் இல்லை, அவர் மாறாதவர். அவர் இயல்பு என்ன செய்யாது? மாறாது. அங்கு மனிதன் இழந்ததை ஒரு மனிதன் தான் என்ன செய்யணும்? மீட்க வேண்டும். தேவ வல்லமையில் அதை எடுத்துக்கொள்றது அவருக்கு லேசான காரியம்.
அதை அவர் அப்படி செய்தால் அவருடைய நீதி அங்கு என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். அவருடைய கேரக்டருக்கு அது ஒத்து வராத ஒரு காரியம். ஒரு மனிதன் இழந்ததை மனிதன் மீட்பதற்காக அவர் மனிதனாக இறங்கி வருகிறார். ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அங்கு அந்த இரத்தம் அவரால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இதற்காக அவர் இறங்கி வந்து அந்த இடைவெளிய, அந்த தண்டனைய, அந்த தீர்ப்பை அவர் சுமந்து கொள்ளுகிறார். இங்கு தாவீது ராஜா சொல்றார் இல்லையா? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். இந்த அடிவிழ பண்ணினார் என்பது ஒரு தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பை குறிக்குது, ஒரு பிரிவை குறிக்குது. அந்த பாவம் செய்கின்ற விளைவை அது குறிக்கிறது. அங்க ஊசா செய்தது தவறு இல்லை, ஆனா அந்த பாவமான இயல்பு அந்த பரிசுத்தத்தை தொடும்போது அந்த இயல்பால என்ன செய்ய முடியல? நிற்க முடியல, மரித்து போய் விடுகிறார். இன்றைக்கு இந்த இடத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சரி செய்திருக்கிறது. பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பது நமக்கு இன்னும் சரியா தெரியல. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார், அவரை உயர்த்தினார் என்று நாம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு கீழானவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது உருவாக்கப்பட்டவர் அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. யோவான் 1:2-3 வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே யாரோடு இருந்தாரா? தேவனோடு இருந்தார். 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் யார் மூலமா உண்டாயிற்றுதா? இயேசு கிறிஸ்துவாலே. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யலையா? உண்டாகவில்லை. அப்படி என்றால் அவர் நித்தியமானவர் என்று பொருள். அங்கு உலகங்கள் அவர் மூலமாக படைக்கப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே. ஒரு செயல் பூமியில் உருவாக வேண்டும் என்றால் இந்த மூவரும் இணைந்துதான் என்ன செய்யறாங்க? செயலாற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவரையும் காட்டிலும் குறைந்தவர் அல்ல. மூவரும் சமமானவர்கள். அந்த தெய்வத்தன்மையில் மூவரும் எப்படிப்பட்டவங்க தான்? சமமானவர்கள், நித்தியமானவர்கள். வேதம் சொல்லுகிறது மூவரும் ஒருவரே. அந்த புரிந்து கொள்ளுதலை யாருதான் நமக்கு கொடுக்கணும்? ஆவியானவர் தான் தரணும். இப்ப வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர் அவர். அவருடைய ஆற்றல், வல்லமை, தெய்வத்தன்மையில் எந்த குறைவும் இல்லை. தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார் என்றவுடன் அவருடைய தெய்வத்தன்மையில் குறைவு என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை.
அவர் தேவனுக்கு பிதாவுக்கு எப்படிப்பட்டவரா? சமமானவர். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த வெறுமையாக்கி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், அவர் தெய்வத்தன்மையை இழந்து விடவில்லை, ஆனால் இந்த தெய்வத்தன்மைக்கு உரிய உரிமைகளையும் மகிமையையும் அவர் ஒதுக்கி வைத்தார். அப்படி என்றால் அந்த தெய்வத்தன்மைக்கு உரிய வல்லமை இருக்கும் இல்லையா, மகிமை இருக்கும் இல்லையா, அதை அவர் சுயமாக பயன்படுத்துவத என்ன செஞ்சாரா? ஒதுக்கி வச்சாரா. ஒதுக்கி வச்சுட்டு மனிதனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடி சொல்றேன், அவருடைய அன்பை பாருங்க. அவர் தெய்வத்தன்மையை இழந்துட்டு அவர் பூமிக்கு என்ன செய்யல? வரல. அந்த தெய்வத்தன்மைக்கு வல்லமை உண்டு, அதை பயன்படுத்துகிற உரிமை உண்டு, மகிமை உண்டு. அதை சுயமாக பயன்படுத்துவதை என்ன செஞ்சாரா? ஒதுக்கி வைத்துவிட்டு பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்ளும்படி ஒரு மனிதனுக்குரிய இயல்பில் அவர் வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை பாருங்க. இந்த வசனங்கள் புரியும் உங்களுக்கு. அவர் பலவீனமான இருக்கிற நேரத்துல ஆவியானவர் அவர் என்ன செஞ்சாரா? பலப்படுத்தினார், வழிகாட்டினார். தேவன் அங்கு பேசுகிறார் வானத்திலிருந்து. ஏனென்றால் அவர் தன்னுடைய தெய்வ தன்மைக்குரிய வல்லமையையும் மகிமையையும் சுயமாக பயன்படுத்தக்கூடிய உரிமையை அவர் என்ன செஞ்சிட்டாரா? ஒதுக்கி வச்சுட்டாரா. வெறுமையாக்கி, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே என்ன செஞ்சாரா? வெறுமையாக்கி, அந்த ரைட்ஸை பயன்படுத்துறத ஒதுக்கி வச்சுட்டு பிதாவையும் ஆவியானவரையும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா? சார்ந்து கொள்ளும்படி மனிதனாக மனிதனுக்குரிய இயல்புல வந்தாரா. எதுக்கு வந்தார்? ஆதாம் எந்த இடத்துல தோற்று போனாரோ, ஆதாம் எந்த இடத்துல விழுந்து போனாரோ அந்த இடத்தில் அதை சரி செய்யும்படிக்கு, அந்த இடத்துல தோற்று போகாமல் வெற்றியை பெறும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையில் செய்த காரியங்கள் எல்லாமே ஒரு மனிதனாக அவர் செயல்பட்டது. ஒரு மனிதன் எப்படி ஆதாம் அங்கு தோற்று போனாரோ, இரண்டாம் ஆதாமாக அவர் செயல்பட்டது. ஏனென்றால் அவருடைய இயல்பில் அவர் தேவனாக இருக்கிறார், பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் சரீரத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? மனிதனாக இருக்கிறார். மனிதனுக்கு மீட்பராக மாறுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு அந்த பாவத்திற்கு என்ன தண்டனை உண்டோ, என்ன ஆக்கினை உண்டோ, தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையே என்ன பிரிவினை இருந்ததோ, என்ன தீர்ப்பு காத்து கொண்டிருந்ததோ, அந்த தீர்ப்பை தம் மீது அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாடுகள், சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் மூலம் மீட்பராக ஜெயித்தவராக அவர் மாறினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு தேவனுடைய நீதி, பரிசுத்தம் பாவத்துக்கான தண்டனையை கேட்கிறது. இந்த தண்டனை அங்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. நாம் நிற்க வேண்டிய இடத்துல நாம பெற வேண்டிய மரணத்தை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? பெற்றுக்கொள்ளுகிறார். அதோடு முடிந்திருந்தால் இந்த மீட்பு நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. மரணத்தோடு அவருடைய இது முடிந்து போகல. மூன்றாவது நாள் அவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகிறார். அதனால்தான் அவர் பாவத்தையும் மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8-9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செஞ்சாரா?
தாழ்த்தினார். பரிசேயர்களோ, பிரதான ஆசாரியர்களோ, ரோம அரசாங்கமோ அவரை சிலுவையில் என்ன செய்யல? அறையல. அவர் நிராயுத பாணியாக இருந்தார், தோற்று போனார், பலவீனமாயிருந்தார், அதனால் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார். சுவிசேஷத்துல ஒரு வசனத்துல அவர் சொல்வாரு, ஒருவரும் என் ஜீவனை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நானா கொடுத்தால்தான் உண்டு, அதை திரும்பவும் என்னால் என்ன செய்ய முடியும்? எடுக்கவும் முடியும். அங்கு மரணத்தை பெற்றுக்கொள்ள அவர் தன்னை என்ன செய்கிறாரா? தாழ்த்துகிறார். 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி என்பது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதோட தொடர்ச்சி. இங்கு தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்துகிறார் என்று சொல்வது அவரது தெய்வத்தன்மையை அது குறிக்கவில்லை. அவர் எப்பொழுதுமே தேவ இயல்போடு தான் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவனுக்கு இணையான இயல்பில் தான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இங்கு அவர் உயர்த்துவது என்பது அந்த மனிதனுக்குரிய இடத்தை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். உங்களுக்கு நான் இன்னும் புரியும்படி இதை சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்றேன். ஒரு ராஜா ஒரு போர்க்களத்துக்கு ஒரு போர் வீரன் வேடம் அணிஞ்சி போருக்கு செல்லுகிறார். போருக்கு சென்று அந்த எதிரி நாட்டு படைகளை ஜெயித்து வெற்றியோடு அரண்மனைக்கு திரும்புகிறார். அரண்மனையில் வரவேற்கிறாங்க. என்ன சொல்லி வரவேற்பாங்க? போர்க்களத்துல சிப்பாய் வேடம் அணிஞ்சு போனாலும் அவர் யாருதான்? ராஜா தான். அங்கு அவர் செயலாற்றின ரோல், அந்த வேடம் என்னதுன்னு சொன்னா ஒரு படை வீரனுக்குரிய ஒரு வேடத்துல என்ன செய்கிறார்? செல்கிறார். அங்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்புகிறார். அந்த வெற்றியை கௌரவித்து அவரை மகிமைப்படுத்துவாங்களே தவிர மறுபடியும் அவரை ராஜாவாக்கணும்னு என்ன செய்ய மாட்டாங்க? கொண்டாட மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா? இங்கு தேவன் அவரை உயர்த்துகிறார் என்பது அவர் ஏற்கனவே யாரோட சாயல்ல தான் இருக்கிறாரு? தேவ சாயல்ல, தேவனுக்கு இணையாக சமமாக நித்தியமானவராக அவர் இருக்கிறார். அங்கு மனிதனாக, மனிதன் நிற்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து ஒரு மீட்பை அவர் கொடுத்திருப்பதினால் மனிதருக்கு மீட்பாக அவர் அங்க என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் தேவன் நியமித்திருக்கிற வழிமுறை இதுவே. அதுதான் அப்போஸ்தலர்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் மீதெங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. இயேசுவும் ஒரு வழி என்று நினைப்பீர்கள் என்றால் இல்லை, இயேசு மாத்திரமே வழி. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவன் நியமித்திருக்கிற அணுகுமுறை, அவரை சந்திக்கக்கூடிய, அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய, தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கக்கூடிய வழிமுறை இயேசு கிறிஸ்துவே. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படி என்றால் அவருடைய மனித இயல்பை அது குறிக்கிறது. இயேசு என்ற நாமத்தை அது குறிக்கிறது.
ஏசுவா என்ற எபிரேய மொழிக்கு, இயேசு என்ற எபிரேய மொழி ஏசுவா, அந்த பெயருக்கு அர்த்தம் ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசினிடம் இருந்து நம்மை ரட்சிக்கிறவர். மேலான நாமம். பாவத்தை காட்டிலும் அது எப்படிப்பட்ட நாமம்? மேலான நாமம். நோயை காட்டிலும் அது எப்படிப்பட்ட நாமம்? மேலான நாமம். எந்த நோயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அறிவுக்கு இது முடியாதுன்னு ஒரு நோய் சொல்லலாம், டாக்டர் ரிப்போர்ட் இவ்வளவுதான்னு சொல்லலாம், இந்த நோய் வந்தா ஆயுசுக்கும் இப்படிதான் சொல்லலாம். ஆனால் இயேசு என்ற நாமம் அதை காட்டிலும் மேலான நாமம். உங்க சூழ்நிலைகளை காட்டிலும் அது மேலான நாமம். பிசாசை காட்டிலும், சாத்தானை காட்டிலும் மேலான நாமம். அங்கு சிலுவையில் நடந்த வெற்றி இதுதான். அவர் அந்த பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மூலம் என்ன நடந்தது என்றால், ஆதாம் எதை பிசாசிடம், சாத்தானிடம் இழந்திருந்தாரோ அதை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்திருக்கிறார். அந்த வெற்றியை அவர் பெற்று இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம், மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய், அங்க ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு, ஒரு வேலை கொடுக்கிறாரு. என்னோட அதிகாரத்தை, என்னோட வெற்றியை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க புறப்பட்டு போய் இதையெல்லாம் என்ன செய்யுங்க. அந்த இயேசுங்கிற நாமத்துக்குள்ள அது இருக்கு அதிகாரம். அவர் மனிதனாக இறங்கி வந்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, மரணத்திலிருந்து, சாத்தானிடமிருந்து எந்த வெற்றியை பெற்றிருக்கிறாரோ அந்த வெற்றி இயேசுங்கிற நாமத்துக்குள்ள இருக்கு. அந்த வெற்றி இன்றைக்கு நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய இடம், என்னுடைய இடம், ஆவியில் மரித்திருந்த இடத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டாயிற்று? அறையப்பட்டாயிற்று. அவரோட கூட மரித்து, அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் உயிர்த்தெழும் பொழுது நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்ல, அவரோட கூட உன்னதங்களில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாறி இருக்கிறோம். நம்முடைய இடம் அதுதான். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான இடத்துல இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்துற உரிமை அவர் தந்திருக்கிறார். அவர் எந்த வெற்றியை பெற்றாரோ, எந்த ஜெயத்தை அவர் பெற்றாரோ, பாவத்தின் மீது அவர் ஜெயித்திருக்கிறார். பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நோயை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நோய் நம் சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது. கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டாரா? சாபமாக்கப்பட்டார். பிசாசு அடிமைப்படுத்த முடியாது. சாத்தானை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தமது மரணத்தின் மூலம் அவர் ஜெயித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த அதிகாரம் அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்மோடு கூட பகிரப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வெற்றியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பில் இந்த வெற்றி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு விசுவாசி அவரோடு கூட அவருக்குள் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுங்கிற நாமத்துல இவ்வளவு வல்லமை இருக்கு. அது சாதாரண ஒரு பெயர் கிடையாது. அவர் செஞ்சு முடிச்ச செயல் சாதாரணம் கிடையாது. அவர் சிந்தின ரத்தம் சாதாரண ரத்தம் கிடையாது. அது செஞ்ச செயல் எளிமையான செயல் கிடையாது. ஒரு பெரிய ஒரு விடுதலை அது என்ன செய்திருக்கிறது. இயேசு என்ற நாமத்திற்கு பின்பாக அவருடைய ஆளுமை இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது,
மீட்பு இருக்கிறது, சிலுவையில் அவர் பெற்றுக் கொடுத்த வெற்றி இருக்கிறது, அவருடைய தேவ தன்மைக்குரிய அதிகாரம் இருக்கிறது, மனிதனாக மீட்டெடுத்த அந்த உரிமையும் இருக்கிறது. இவ்வளவும் நீங்க இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்ப புரியுதா எவ்வளவு பெரிய இடத்துல நம்மை நிற்க வைத்திருக்கிறார்? இந்த இயேசுங்கிற நாமத்தை ஒரு ஃபார்முலாவா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சடங்காச்சாரமா, ஒரு பாரம்பரியமா, ட்ரெடிஷ்னலா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி எல்லாவற்றை காட்டிலும் மேலான நாமம் என்பது அவருடைய தேவத்தன்மையை உயர்த்துறது இல்லை. அவர் எந்த வகையிலையும் குறைந்தவர் இல்லை, தேவனுக்கு சமமானவர். அவர் மனிதனாக எதை மீட்டு கொடுத்தாரோ அந்த மீட்பை கனப்படுத்தும் வகையில், மகிமைப்படுத்தும் வகையில் அந்த மனித தன்மையை தமது வலது பாரிசத்துக்கு என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இன்றைக்கு அவரோடு கூட நாமும் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டு வச்சிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். மேல பரலோகத்துல தேவன் பிதா, பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள் எல்லாரும் நீங்க வாயை திறந்து இயேசுன்னு சொல்லும் போது, அவர் செஞ்சு முடிச்ச செயல்களை சொல்லும் போது அதை வெளிப்படுத்துவதற்காக பரம சேனையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இது நடக்குமா? நடக்காதா? இது எனக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரா? என்னைய தேவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? எப்படி தேவனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய மனித முயற்சியில், உணர்வுகளின் அடிப்படையில், சூழ்நிலைகளின் அடிப்படையில், நியாய பிரமாணத்தின் அடிப்படையில், சுயத்தின் அடிப்படையில் நாம ஒரு நியமத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? வழிவகுத்து கொள்றோம். தேவனை இப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் ஒரே ஒரு வழியில தான் அவர் நியமித்திருக்கிறார். அவரை வந்தடையத்தக்க வழி, அவர் செயல்படுகின்ற வழி, அவர் நம்மை மீட்டெடுத்த வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மூலமாக மாத்திரமே அவர்கிட்ட போக முடியும். அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நீங்க என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். உங்களுக்கு இப்போ நிறைய காரியங்கள் புரியும். நான் பிறந்ததுல இருந்தே ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள், வேதத்தை இத்தனை முறை நான் படிச்சிருக்கிறேன், இத்தனை முறை நான் ஆலயத்துக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கிறேன், இந்த ஊழியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் நடக்கல? அங்கு தாவீது ராஜா போல தேவன் நியமித்தபடி அவரை நம்ம என்ன செய்யல? தேடல. நாம நம்ம சுற்றி உள்ள உலக பழக்கத்தின்படி அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் கொடுத்தது பெஸ்ட் தானே, சிறந்த காணிக்கையை கொடுக்கிறேன், சிறந்த செயலை கொடுக்கிறேன், சிறந்த விதத்துல நான் அதை கெட்டி கொடுக்கிறேன், இதை செஞ்சு கொடுக்கிறேன், நான் இந்த செயலெல்லாம் செய்யறேன். கிருபை நின்று விழுந்தீர்களே. வாசிக்கலாம், கலாத்தியர் 5:4. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் எதிலிருந்து பிரிஞ்சு எதிலிருந்து விழுந்து போறோமா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று என்ன செய்யறோம்? விழுந்து போறோம். பரமசேனை, பரலோகத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் வல்லமையும், அவர் செஞ்சு முடிச்ச செயல்களை நம்ம பேசும்போது, இயேசு என்ற நாமத்தை பேசும்போது வெளிப்பட அந்த வான மண்டலத்தில் உள்ள, பரலோகத்தில் உள்ள அந்த அதிகாரங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? காத்துக்கிட்டு இருக்கு. இது யார் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நான் செய்யற உபவாசம் மூலமாகவா? நான் உபவாசத்துக்கு எதிரானவள் இல்லை. உபவாசம் கண்டிப்பா இருக்கணும், ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. உங்க சுகத்துக்காக என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அது அவருடைய இரத்தத்தை கனவீனப்படுத்துகிற ஒரு செயல். உங்க ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் இருக்காதீங்க. அவர் இலவசமா கொடுத்தது அவருடைய இரத்தத்திற்கு இணையாக உங்க செயலை என்ன செய்றீங்க? கொண்டு போறீங்க. அதற்கு இணையாக நான் எந்த செயலை செய்ய முடியும்? அவர் தேவனாக இருந்தும், தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை வெறுமையாக்கி, அதை சுயமாக அந்த உரிமையை பயன்படுத்தி கொள்ளாமல் அதை ஒதுக்கி வைத்து விட்டு அவர் அடிமையாக இறங்கி வந்தாரே. இந்த அன்புக்கு ஈடாக, இந்த செயலுக்கு ஈடாக நான் எதை செய்ய முடியும்? வேதத்தை நான் 100 தடவை வாசிச்சா அதுக்கு இணையாயிருமா? நான் ஒரு வாரம் நேர் முழங்கால நின்னா அது இணையாயிருமா? நான் எத்தனை ஆலயம் கட்டி கொடுத்தாலும் இணையாயிருமா? இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லல. நல்ல செயல்கள்,
நற்கிரியைகள் இதெல்லாம் செய்யும்படிக்கு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த செயல்கள் என்னை அவரிடத்துல என்ன செய்யாது, கொண்டு சேர்க்காது. இந்த செயல்களின் மூலம் நீங்க சுகத்தை என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. இந்த செயல்களின் மூலம் அவருடைய பிரசன்னம் என்னெல்லாம் செய்யுமோ அந்த காரியத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, தர முடியாது. நம்ம லிஸ்ட் போட முடியாது. நம்ம போடுற லிஸ்ட்டை விட அவர் போடுற லிஸ்ட் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், தேவன் நியமிச்சிருக்கிற அந்த டியூ ஆர்டர், அந்த அணுகுமுறை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அவரை தேடக்கூடிய வழியை அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைத்த தேவ நீதியின் மீது விசுவாசம் வைக்கிறது. நம்ம சுய நீதியில இல்ல, நம்ம பலத்துல இல்ல, நம்ம உணர்ச்சிகள்லையும் இல்ல. ஒரு நல்ல செயல்கள் செய்யறதுனால நம்ம மனம் திருப்தி ஆகலாம். என்னுடைய பக்தி செயல்கள்னால எனக்கு என்ன உண்டாகலாம், திருப்தி ஆகலாம். ஆனா இதுவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடித்த காரியங்களும் ஒன்று ஆகாது. அதை நீங்கள் விசுவாசிப்பதன் மூலம், அவரை சார்ந்து கொள்வதன் மூலம், அவரது நீதியின் மூலமே அந்த பிரசன்னத்துல நம்ம என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அந்த நீதி உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா, பாவமாக்கினார். அவர் பாவம் செஞ்சதுனால அந்த தண்டனை அனுபவிக்கல, நமக்காக பாவமாக்கப்பட்டதினால். எதற்காக பாவமாக்கப்பட்டார், நாம் தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கக்கூடிய தகுதியை பெரும் படிக்கு அவர் என்ன செய்யப்பட்டாரா, பாவமாக்கப்பட்டார். வாசிக்கலாம், கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஒரே ஒரு செயல்தான் தேவனை திருப்தி செய்திருக்கிறது. ஒரே ஒரு செயல்தான் தேவனை நம்மை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறது. ஒரே ஒரு செயல்தான் அதை செய்யவும் முடியும். மற்ற காரியங்கள்னால அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த செயல் என்னவென்றால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவன் நியமித்திருக்கிற வழி, அவர் பிரியப்படுகிற வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான வழி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னாரோ, அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள அந்த திரைச்சீலை மேலிருந்து 2ஆக என்ன செஞ்சுதா, கிழிந்தது. ஒரு பிரிவு உண்டாயிருந்தது. தேவனுடைய பிரசன்னத்துக்கும் மனிதனும் ஒன்று சேர முடியாதபடி அந்த பாவம் ஒரு திரையை உண்டு பண்ணி இருந்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் மூலம் இந்த பிரிவை நீக்கி, நம்முடைய நியாய தீர்ப்பை நீக்கி, பகையை நீக்கி நம்மை தேவனோடு என்ன செஞ்சிட்டாரு, ஒப்புரவாக்கி விட்டார். இன்றைக்கு ஊசாவை போல நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டியது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பாதுகாப்பாகவும் அவருடைய பிரசன்னத்துல தைரியமா நிற்கக்கூடிய தகுதியையும் அவர் நீதியாக என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கை பற்றி எங்கெல்லாம் போச்சுதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம், வெற்றி, வழி நடத்துதல், பாதுகாப்பு, இதையெல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பிரசன்னம் எங்க இருக்கு தெரியுமா? ஒரு விசுவாசியின் ஆவியில். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் தேவன் தங்கியிருக்கின்ற ஆலயம் என்று அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய
நடமாடும் ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் அவரது பிரசன்னம் உங்களோடு கூட வருகிறது. அந்த பிரசன்னத்துல மலைகள் மெழுகு போல உருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நமக்கு ஆலோசனை சொல்லும், வழி நடத்தும். வேதத்துல நம்ம சாட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பிரசன்னத்தை உடன்படிக்கை பெட்டியில இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, நம்முடைய ஆவியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெற்று தந்திருக்கிறது. இந்த பிரசன்னத்தை வெளியே கொண்டு வருகின்ற வழியும் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில இல்ல, நம்முடைய சுயத்தின் அடிப்படையில இல்ல, நம்முடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதுல நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அதுல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது மாத்திரமே இந்த பிரசன்னத்தோட பலனையும் நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எது தடுக்கிறது என்றால் நம்முடைய சுயம், நம்முடைய மனித ஞானத்திற்கேற்ற தேடல், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவரை அணுகுவது, உணர்ச்சிகளின் அடிப்படையில அவரை அணுகுகிறதினால் கிறிஸ்துவிடம் இருந்தும் இந்த கிருபையிடம் இருந்தும் நாம எப்படி நிக்கிறோம், பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த பிரச்சனை எங்கதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துல உள்ள பரம சேனைகள், பிதா, பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள், இந்த பரலோக அதிகாரம் வல்லமை எல்லாம் நீங்க இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லும் பொழுது உங்க சரீரத்தை சுகமாக்க அது காத்து கொண்டிருக்கிறது. உங்க சூழ்நிலைகளுக்கு நடுவுல இதுல முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக நான் நிற்கிறேன் என்று சொல்லும் போது உங்க சூழ்நிலைகளை மாற்ற அது காத்து கொண்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், ஒரு வெளிச்சமாக என்னை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, இப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நான் எதுல பெற்றிருக்கிறேன், மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறேன். இப்பேற்பட்ட பிரசன்னம், இப்பேற்பட்ட பொக்கிஷம் ஏன் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு? புதைத்து மூடுகிறதற்காகவா? இல்ல, வெளியே காண்பிக்கிறதற்காக. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவில் எரியும் சுடர்களை போல பிரகாசிப்பதற்காக. எத்தனை பேர் அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறோம்? தேவனை அறிந்த பிள்ளைக்கும் அறியாத பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நாம தேடுகிற முறைக்கும் அந்த முறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பவுல் சொல்றாரு, நீ வழக்காடுறதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போற, அதனால நீ விட்டு கொடுக்கலாமே. செய்யறோமா? தேவனை அறியாத முறை எப்படி கோர்ட்டுக்கு போகுதோ அப்படிதான் நம்மளும் என்ன செய்யறோம், கோர்ட்டுக்கு போறோம். அவங்க எப்படி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த சிஸ்டத்தை தான் நம்மளும் என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த ஒரு தாளந்த மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வைத்த அந்த ஒரு மனிதனோட இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஜெபிக்கிறது மட்டும் எப்படி ஜெபிக்கிறோம்? உங்க சித்தம் நிறைவேறட்டும். அது உங்க மூலமா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், நிறைவேற முடியும். அவர் சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தாரோ அதை நீங்க விசுவாசிக்கும் போது, அந்த நீதியை நீங்கள் நம்பும் போது, அந்த நீதியின் அடிப்படையில் தான் நீங்க அதை பார்க்க முடியும். ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போதுதான் அது என்ன செய்யும், வெளிப்படும். இன்றைக்கு ஊசாவை போல நம்ம மரணத்தை பெற்றுக்கொள்ள போறது இல்லை. ஏனென்றால் தண்டனை, தீர்ப்பு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட்டாச்சு, சுமத்தப்பட்டாச்சு. ஆனால் நாம் தவறான முறையில் தேவனை அணுகும் பொழுது இத்தனை பெரிய சுதந்திரத்தையும் உரிமையையும் பலனையும் பெற முடியாத ஒரு இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், நின்று கொண்டிருப்போம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒளி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, விடுதலையோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அதற்காக பிரச்சனையே இல்லை என்று இல்லை. பவுலுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துதா? இல்ல. நீங்க சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி பிலிப்பியர்ல சொல்றாரு. இது அவர் எங்க இருந்து எழுதினாரு தெரியுமா? சிறைச்சாலையில இருந்தா நம்ம வாயில இருந்து எப்படி வரும்? உங்களுக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன், உங்களுக்காக தான் சுவிசேஷம் சொன்னேன். நான் இருக்கிற இடம் எங்க? சிறைச்சாலை. கேட்போமா இல்லையா? ஒரு சந்தோஷமா இல்லாத ஒருத்தரால சந்தோஷமா இருன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம எந்த சூழ்நிலை நம்மளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இல்லை, நம்ம எதை சிந்தனையில வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். தேவனை எப்படி அணுகுகிறோம், எப்படி பார்க்கிறோம்? என் சுயத்துல தேடுறேனா, கிறிஸ்துவின் மூலம் நான் தேடுறேனா? ரட்சிக்கப்பட்டதை எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம நல்ல செயல்கள்னால ரட்சிக்கப்பட்டோமா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிப்பதன் மூலம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம்.
அடுத்தடுத்த செயல்களும் அவருடைய ரத்தத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன்கிட்ட போக முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் செஞ்ச செயல்களை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பாவத்தை சுமந்து கொண்டேங்கிறத என்ன செய்யணும்? விசுவாசிச்சா உங்க வாயில பாவின்னு சொல்லி என்ன செய்யாது? வராது. நான் நீதிமான் என்று வரும். இந்த பாவத்துல நான் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனைக்கு மத்தியில நம்ம சொல்யூஷன், தீர்வு தேடுவோமா? பிரச்சனையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போமா? தீர்வு தான் தேடுவோம் இல்லையா? உலகத்துக்கான தீர்வு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சிலுவையில செஞ்சு முடித்தவைகளை நீங்க தியானிங்க, அறிந்து கொள்ளுங்க, அதை உங்க சிந்தனைக்கு கொடுங்க. விசுவாசம் இயல்பாக வரும். கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்து கேட்காம விசுவாசம் என்ன செய்யாது? வராது. அவரை நீங்க சார்ந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள உள்ள பிரசன்னம் வெளிப்படும். அது உங்களை வழி நடத்தும், அது உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களை பராமரிக்கும், உங்களை போஷிக்கும், உங்களை சுடர் போல பிரகாசிக்க வைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையில் நம்மை வைத்திருக்கிறார். நாம எந்த அணுகுமுறையில் அவரை தேடுகிறோம்? தேவன் நியமிச்சிருக்கிற அணுகுமுறையில் அவரை தேடுறோமா? நாம ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தி தேடிக்கொண்டு இருக்கிறோமா? ஒரு சாட்சி ஒன்று நான் சொல்றேன். இன்னைக்கு பார்த்த சத்தியத்தின்படி நம்ம இயேசுங்கிற நாமத்தை சொல்லும்போது அந்த பரலோகத்துல உள்ள சேனைகள் எல்லாமே அது செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யுது? காத்து கொண்டிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த சத்தியத்தின் மூலம் விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, அவங்க தேவனை அறியாத ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சுகத்தை அவங்க பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீஷராக அவங்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சகோதரியின் அம்மாவுக்கு அவங்க இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். உன்னோட நம்பிக்கையை நீ வச்சுக்கோ, ஏன் நம்பிக்கையை நான் என்ன செய்கிறேன்? நான் வைத்துக்கொள்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஹெர்னியா ப்ராப்ளத்தினால அந்த வலியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ இந்த சகோதரி அவங்க அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, நீங்க இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க, இதுல விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர்கிட்ட மாத்திரம்தான் விடுதலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்போ அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, நாளைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில நாங்க 10 மணிக்கு ஃபோன்ல அவங்க கிட்ட பேசுறோம். 2 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ரேஷன்ங்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அந்த இடத்துக்கு இறங்கி வந்து தேவன் என்ன செய்வார்? செயல்படுவார். ஆப்ரேஷன் தவறு ஒன்றும் கிடையாது. அது நம்மளுடைய விசுவாச அளவுதான். இதுல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பார்க்க முடியும். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த விடுதலையே நீங்க ஏற்கனவே உங்க ஆவியில என்ன செஞ்சுக்கிட்டீங்க? பெற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு ஜெபிச்சோம். ஜெபிச்சு முடிச்ச உடனே எனக்கு ஆவியானவர் உணர்த்தினது என்னன்னா, அவங்க கிட்ட கேளு, அவங்களுக்கு சுகம் அவங்களுக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத நான் உணர்த்தப்பட்டேன். மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த சகோதரி கிட்ட கேட்டேன், உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறேன். அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்களுக்கு வலி இல்லை, ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த வீக்கம் எதுவும் அவங்களுக்கு என்ன செய்யல? இல்லை. நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாதுன்னு சொல்லும்போது அந்த சகோதரி, இதை நான் நம்புறேன், உண்மையிலே அவங்க விடுதலையை பெற்றிருக்கிறாங்க, இதை டாக்டர் கிட்ட எப்படி சொல்றது? ஆப்ரேஷன் என்ன செஞ்சுட்டாங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, சரி நம்ம ஜெபிக்கலாம், பரவாயில்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பார்க்க முடியும்னு வச்சுட்டேன். அடுத்து 12 மணிக்கு ஃபோன் வருது. டாக்டர் சொல்லிட்டாங்க, அம்மா நல்லா இருக்காங்க, ஆப்ரேஷன் தேவையில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இதை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எல்லாமே ஆப்ரேஷனுக்கு அவங்க ரெடி. சிக்னஸ் ஆப்ரேஷன் பண்ணி சரியாகக்கூடிய ஒரு கண்டிஷன். ஆனால் அந்த இயேசுங்கிற நாமத்தை அவங்க விசுவாசிச்சு நம்ம அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர், பிதா, தேவதூதர்கள், பரலோகத்தில் உள்ள எல்லா வல்லமையும் அந்த நாமத்தின் மூலம் வெளிப்பட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்துக்கிட்டு இருக்கு. அது ஹெர்னியாவாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, எந்த குறைவாக இருந்தாலும், எந்த கட்டுவாக இருந்தாலும், எந்த பிசாசாக இருந்தாலும், எந்த மரணமாக இருந்தாலும், அது மேலான நாமம். இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக,
உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுவது போல உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோமே. உன்னதமானவரை எங்களுடைய உறைவிடமாக நாங்கள் பெற்றிருக்கிறோமே அப்பா. நீர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாங்கள் இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் அல்ல. அங்கு தாவீது ராஜா சொன்னது போல, நீர் நியமித்த முறையில் உம்மை தேடாததினால் அநேக இடத்துல அந்த கிருபை வெளிப்படாமல் நின்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த உரிமைகளையும் விடுதலையையும் வாழ்வையும் பெற முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுயம், எங்களுடைய மனித முயற்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் உம்மை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களை எங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீரப்பா. நாங்கள் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய கிருபை எங்களை அதில் பலப்படுத்துகிறதற்காய், சரி செய்கிறதற்காய் நாங்கள் இடம் கொடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உம்முடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையும், பாவ சாபத்தினால என்ன கட்டுகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் சரீரம் வாழ்வில் நான் கட்டவிழ்கிறேன். அவங்க மன விருப்பங்களை அவங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அநேகருக்கு ஆசீர்வாதமான கரங்களாக அவங்க கரங்களை நீர் உயர்த்துகிறதற்காக நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.